வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நான் வந்து பிரீத்தி ஐகானிக் கிரைண்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன் வாங்க. பாருங்கள், இந்த கிரைண்டர் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணி காமிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தனித்தனியாக காட்டுறேன். இந்த கிரைண்டர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏற்கனவே பெரிய கிரைண்டரும் இருக்குது. இது வந்து எனக்கு எங்கள் தம்பி வந்து வாங்கி கிஃப்ட் பண்ணாப்புல. இது எல்லாமே நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குது. எல்லா கிரைண்டர்லேயும் ஒரு பக்கம்தான் இந்த தள்ளி விடுறது வரும். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வருது பாருங்கள். கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா ரைட்டில் சுற்றுது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லெஃப்டில் சுற்றுது. நல்லா சௌகரியமாக இருக்குது. ஒரு தடவை நம்ம அரிசி போட்டுட்டு மூடிட்டோம் அப்படின்னா அது பாட்டுன்னு ஓடிட்டுருக்கு. ரெண்டாவது, இதில் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்பாத்தி மாவு பிடையிறதுக்காக இது ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதுலேயே வந்து நம்ம தேங்காய் திருவுறது தனியாக வருது. அது வேணும்னா நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும், இதில் வரல. இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இதை அரைச்சி காமிச்ச வீடியோ வந்து இதுக்கு கீழே நான் லிங்க்கில் வந்து கொடுக்குறேன். அதில் போய் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 6339 ரூபா. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கழட்டி எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு வரும். அதனால் நம்ம போடும்போது கொஞ்சம் நல்லா அழுத்தி போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் மாவு வந்து சூப்பராக ஆட்ட முடியும். கழுவும் போது பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு க்ளீனாகவே நம்ம வந்து கழுவிடலாம். அப்படியே கழுவாதீங்க. ரெண்டாவது, இதில் மாவு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தூக்கி அப்படியே ஊற்றுற மாதிரி தான் மாடல். இது ஓடிட்டுருக்கும் போதே இதில் மாவு வழிக்க முடியாது. அதுக்கடுத்து இது பாருங்கள், சப்பாத்தி மாவு பிணையிறது பாருங்கள். சப்பாத்தி மாவு பிணையிறது இதையும் நல்லா நம்ம டைட் பண்ணிடணும். இதில் போட்டு ஒரு 1/2 கிலோவிலேருந்து 3/4 கிலோ மாவு போட்டு ஒரே தடவையாக இதில் பிணைஞ்சிக்கலாம். நிறைய பேர் வந்து மாவு பிணைய முடியல, கை வலிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த கிரைண்டர் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பாருங்கள், நல்லா டைட் பண்ணிட்டேன் இதை. இதை ஒரு தடவை நான் ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இதில் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சு காட்டுறேன். இது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை. நான் எப்பவுமே சப்பாத்தி மாவு பிணையும் போது சர்க்கரை போட்டுப்பேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம நல்லா 1 டம்ளர் அளவு இதில் தண்ணி ஊற்றிடலாம். 1/2 கிலோ மாவு தான் பிணைய போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் மாவு வந்து நம்ம கொட்டிடுவோம். இந்த மூடியை இதில் வச்சுருவோம், மூடிடுவோம். மூடிட்டு இப்போ ஆன் பண்ணிடலாம். இப்போ இது பிணைஞ்சிட்டு இருக்கும் போது லைட்டாக இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நடுப்புற ஒரு டைம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை மட்டும் தள்ளி விட்டுக்கலாம். நான் வந்து இப்போ 2 டம்ளர் தண்ணி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டாவும் சூப்பராகவும் இருக்குது. கடைசியில் கொஞ்சம் பாருங்கள், லாஸ்ட்டில் நம்ம திருப்பி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு சுற்றிடுங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வந்து சுற்றினாலே போதும். 8லேருந்து 10 நிமிஷம் இந்த மாவு பிணையறதுக்கு. இந்த மாதிரி மாவு மாட்டிட்டா ஒரு தடவை ஓட விட்டுட்டு இதை எடுத்துக்கோங்க. சூப்பரான சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. இது மாவு ஆட்டுறதுக்கும் சப்பாத்தி மாவு பிணையறதுக்கும் இந்த கிரைண்டர் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.